அதே மாதிரி அந்த பணம் வந்து யார் கொடுத்தா? திமுக அமைச்சர் வாங்கி கொடுத்தாரு, திமுக வாங்கி கொடுத்தது, திமுக மிரட்டி அண்ணாமலை அவர்கள் வாங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு கட்டுக்கதையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், திமுகவை மிரட்டுனா திமுக சும்மா விட்டுருமா? இவ்வளோ அதிகாரத்தை, இவ்வளோ பணபலத்தை, இவ்வளோ அதிகார பலத்தை கையில் வச்சிருக்க திமுக அண்ணாமலை மிரட்டினா அதை சும்மா விட்டுருமா? இதையெல்லாம் சோறு திங்கிறவங்களா இருந்தா யோசிச்சிருப்பாங்க. இவங்க சோறு திங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யாரு பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன, என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக நான் இருக்கின்றேன். அரசியல்ல இருக்காங்கன்றதுக்காக ஒரு தொழில் கூடவா பண்ணக்கூடாது? ஒரு தொழில் கூடவா பண்ண மாட்டாங்க? சம்பாதிக்கவே மாட்டாங்களா? பொழுதுக்கும் மக்கள் பணியிலே இருப்பாங்களா?